ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஃபுட். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கி பாதுஷா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாதுஷா இந்தியாவில் எல்லா இடங்களிலுமே ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்வீட்டு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கீ ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்னால் ஒரு 40 ml வரும். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கெட்டி தயிர், புளிக்காத தயிர், 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கப் மைதா மாவு, சர்க்கரை பாகுக்கு ஒரு 1 கப் சர்க்கரை, ஒரு 1/2 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் தயிர், நெய், எண்ணெய், சமையல் சோடா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம முட்டைலாம் அடிப்போம்ல, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நல்லா க்ரீமியாக வரும், நல்லா வெண்ணெய் மாதிரி கிளம்பி வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் படியே எல்லாமே சேர்த்துக்கோங்க. நெய், அந்த தயிர் எல்லாம் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா பாதுஷா கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ இதில் கொடுத்துருக்கபடியே எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மைதா மாவு அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. ஸோ நல்லா பிசைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாவை ஊற விடுங்க. அப்போ தான் நல்லா எல்லாமே ஊறி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா சர்க்கரை நல்லா கரையட்டும். அது கரைஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை பாகு நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டே இருங்க. இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை பாகு இறுகாமல் இருக்கும். கூடவே ஒரு ஏலக்காவை நான் இதில் நசுக்கி போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ சர்க்கரை பாகு ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் உருண்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரி இதுக்கும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஈக்குவல் சைஸில் உருண்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ ஒரு பால் எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அமுக்கி நடுவில் ஒரு ஓட்டை, சின்ன ஓட்டை மாதிரி பண்ணிக்கோங்க. ஓட்டையோ இல்லை ஒரு பள்ளம் மாதிரியோ. ஆக்சுவலாக உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அமுக்க வேணாம். நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணாதீங்க. உருண்டையை எடுத்து கையில் வச்சு நடுவில் லைட்டாக ஓட்டை மட்டும் போடுங்க, அது போதும். எல்லாமே இதே மாதிரி செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாதுஷா எப்பவும் நம்ம மிதமான சூட்டில் தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா உள்ளே வேகும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா மேலே மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிடும், உள்ளே மாவு மாதிரியே இருக்கும். ஸோ மிதமான சூட்டில் ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் ஆகும் பாதுஷா நல்லா குக்காகி வர்றதுக்கு. ஸோ பொறுமையாக தான் நம்ம இதை செய்யணும். எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 12 பாதுஷா வந்தது. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு அது நல்லா மேலே பொரிஞ்சு வருதான்னு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம பாதுஷாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் ஆகும் ஆக்சுவலாக பாதுஷா குக் ஆகிறதுக்கு. ஒரு சைடுக்கு ஒரு 4 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பாதுஷா நல்லா கலர் மாறினதுக்கப்புறம், குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து போட்டுடணும். போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த சர்க்கரை பாகுலே விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அந்த சுகர் சிரப் எடுத்து பாதுஷா மேலெலாம் கொஞ்சம் ஊற்றி விடுங்க. அப்போ நல்லா அந்த சிரப் பாதுஷாக்குள்ளே ஊறும்.
பாதுஷா எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் நெய் தடவி வைங்க. பாதுஷா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 4லேருந்து 5 நாள் கெடாமல் இருக்கும். பாதுஷாவோட டேஸ்ட் வந்து நம்ம செஞ்ச அடுத்த நாள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கே சர்வ் பண்ணாதீங்க, அடுத்த நாள் சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.